ஊட்டி வச்சாச்சு, நல்லா வலுவலுன்னு ஊட்டியாச்சு. இப்போ பூரணமாக அதை இட போகிறோம். பூரணத்தை உள்ளே வச்சு போலியாக இட போகிறோம். முதல்ல அப்படி வச்சுட்டு அதை நடுவில் இந்த பூரண உருண்டையை வச்சு அதை அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் நெய் தர வைக்கணும். அந்த இடுற அந்த பலகையில் கொஞ்சம் நெய் தர வைக்கணும். மிச்சம் வர்றதை அதை எடுத்து அதை நல்லா திருகி கொஞ்சத்தை எடுத்தாச்சு. நல்லா அப்படியே தட்டி கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே நம்ம லேசாக குழவி இல்லையா, அல்லது கைனால் தட்டினாலும் கூட ஓகே தான். பூரணம் வெளியில் வந்துடாத அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் காய வச்சு அதில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், தட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை கல்லில் போட போகிறோம். கல்லும் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி, இதில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற வெல்லம் வேகணுங்கிறது இல்லை, பூரணம்